வெல்கம் பேக் கைஸ். ரொம்ப நாளாச்சு ஒரு மொபைல் அன்பாக்சிங் பண்ணி. ஸோ ஃபைனலி இன்னைக்கு நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா Poco M3 Pro 5G தான் இருக்கு. நம்ம சேனலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து Poco M3யோட அன்பாக்சிங் வந்து போட்டிருப்போம். அந்த ஃபோனோட 5G வெர்ஷன் தான் இந்த ஃபோன். அந்த ஃபோனுக்கு இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வித சேஞ்சஸும் இல்லை. ஆனால் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அது என்னங்கிறத வந்து வீடியோ நடுவில் வந்து சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த ஃபோனோட அன்பாக்சிங்கை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Poco M3 Pro 5G தான் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்லேயும் வந்து அதான் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஃபோனோட எல்லா ஸ்பெக்ஸுமே நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா பவர் பிளாக். அப்புறம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 6GB RAM 128GB தான் இருக்குது. இதான் வந்து ஹையர் அண்ட் வேரியன்ட். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. 4GB RAM அப்புறம் 64GB. ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் அது மாதிரி தான் வந்து இருக்கும். கேஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ சூப்பர், ஒரு கேஸுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் நல்லா இருக்கு. இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து சார்ஜர் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜராக இல்லையா நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜர் தான். இது வந்து 22.5 வாட்ஸ் சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து 18 வாட்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு வந்து நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்பில் நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணித்தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்ட்டான ஆஃபர்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸில் இருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதோட டிசைன் பற்றி பார்த்துருவோம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.9 mm, வெயிட் பார்த்தீங்கன்னா 190 grams. அப்புறம் இந்த 2-tone கலர் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டார்க் பிளாக் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டர் பிளாக் இருக்குது. லைட்டர் பிளாக்கோட இது வந்து கிரே ஷேடு தான் வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து தருது. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5Gன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து போக்கோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா மாடியூலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 48 MP AI விஷன்ங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரெண்டுமே எம்பர்டடாக இருக்குது. அப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து IR பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சேட்லி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து மிஸ் ஆகுது. வேறு ரெகுலர் Poco M3யில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட சிம் ட்ரேவை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹைப்ரிட் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சிம் ப்ளஸ் மெமரி கார்டு, இல்லைனா 2 சிம் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 inch. இது ஒரு IPS LCD ஸ்க்ரீன் தான். இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா Full HD+. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 Hz. ஆனால் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60 Hzல தான் இருக்கும். நம்ம தான் போய் மேனுவலாக வந்து 90 Hzக்கு வந்து மாற்றணும். அப்புறம் என்னென்ன டிஸ்பிளே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 3 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ, சேச்சுரேட்டட், ஸ்டாண்டர்ட். ஸோ ஓவராலாக சொல்ல போனால் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வந்து இதுதான் வந்து பெஸ்ட் டிஸ்பிளேன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓகே, இது ஒரு நல்ல டிஸ்பிளே. அப்புறம் ப்ராசஸர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து MediaTek Dimensity 700 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிப்செட்டுன்னு நம்ம வந்து சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம வந்து கவலையப்பட தேவையில்ல. இது 7 nm ஃபேப்ரிகேஷனில் செஞ்சதுனால இதோட எஃபிஷியன்சியும் நமக்கு வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா 5G எனேபிள் சிப்செட். இந்த ஃபோனில் எவ்வளோ 5G பேண்ட்ஸ் இருக்குங்கிறது வந்து இப்போ ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும்.
அப்புறம் இந்த ஃபோனில் நமக்கு வந்து ஃபாஸ்டஸ்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரேமும் பார்த்தீங்கன்னா LPDDR4X தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம இந்த ஃபோனில் வந்து கவலையப்பட தேவையில்லை. அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் 5000 mAh பெரிய பேட்டரி வந்து இருக்குது. பாக்ஸ்லேயே நமக்கு வந்து 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துட்றாங்க. அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் Poco M3 கம்பேர் பண்ணும்போது M3 Proவில் வந்து ஒரு சின்ன டவுன் கிரேட். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 5000 mAh தான். ஆனால் பரவாயில்ல, 5000 mAhம் நல்ல பேட்டரி தான். அடுத்து இதோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா Poco M3யோட சேம் எக்ஸாக்ட் கேமரா செட்டப்ஸ் தான் வந்து இதுலேயுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 48 MP, அப்புறம் 2 MP டெப்த் மேக்ரோ தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 8 MP செல்ஃபி கேமராவும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருசாக எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே, டீசெண்டாக இருக்கும். இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோனோட மற்ற ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோன்ஸ் வந்து நல்லாவே கேமரா வந்து இருக்கும். அடுத்து இதோட சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவுமே ஃபெமிலியரான MIUI ப்ளஸ் Poco லான்ச்சரில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. Poco லான்ச்சரில் ரன் ஆகிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து ஆப் ட்ராவர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணால் நமக்கு வந்து கூகுள் ஃபீட் தான் இருக்குது. அப்புறம் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கூகுளோட ஃபோன் டயலர் ஆப்பே வந்து கொடுத்துருக்காங்க. கூகுளோட மெசேஜிங் ஆப்பே வந்து கொடுத்துருக்காங்க. மீயோடது வந்து நமக்கு வந்து தெரில. அப்புறம் இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து எதில் இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு 11 தான் வந்து இருக்குது. அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் MIUI வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 12.02 இருக்குது. எப்போ இந்த ஃபோனுக்கு வந்து 12.5 அப்டேட் வரும்னு வந்து தெரில. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்துடலாம். இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் 4GB RAM ப்ளஸ் 64GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14000 ரூபா. அப்புறம் நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட் 6GB RAM ப்ளஸ் 128GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16000 ரூபா. ஸோ Poco M3க்கும் M3 Proக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வித சேஞ்சஸுமே இல்லை. நமக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸில் தான் வந்து சேஞ்ச் இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஒரு சில ஏரியாஸில் வந்து Poco M3க்கு தான் வந்து அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன அட்வான்டேஜ்னால் கண்டிப்பாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா Poco M3யோட நல்லா பவர்ஃபுல்லான ஃபோன். அப்புறம் 5Gயும் இந்த ஃபோனில் வந்து இருக்குது. அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ஃபோனில் நமக்கு வந்து 90 Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்ன அட்வான்டேஜ். ஆனால் Poco M3 எங்கே அட்வான்டேஜ்னால் அதோட பேட்டரியில் தான். அதில் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனில் நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் 5G முக்கியம் இல்லைனா நீங்கள் வந்து தாராளமாக Poco M3யே வந்து வாங்கலாம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் இந்த ஃபோனுக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து இப்போவே வந்து 5Gக்கோசரம் ஃபியூச்சர் ப்ரூஃபிங்க்கு இப்போயே நீங்கள் வந்து ஃபோன் வாங்குவீங்களாங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.